பங்கு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்து எழுதியிருக்கேன். கரிகாலன் அப்படின்னு சொந்தமாக ஒரு கதை வந்து எழுதியிருக்கேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற இடத்துல இந்த கதை வந்து எழுதினேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பத்திரிகைக்கு வந்து சென்ட் பண்ணேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ இப்போவும் இந்த கதை வந்து பத்திரமா என் டைரியிலேருந்து வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து முழுசாக கேளுங்க. இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கதையை வந்து இப்போ நான் நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்று காலை 7:30 மணி அளவில் ஒரு சத்தம். டேய் எரும மாடு, பண்ணி நாய, என்னடா தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, எந்திரா. அட போமா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறேனே. இப்போ நீ எந்திக்கிறியா இல்லை சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தவா? பதறியபடி எழுந்தான் கரிகாலன். ஸோ இந்த கரிகாலன் தான் நம்ம கதையோட ஹீரோ. கரிகாலன் இவன் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு